அன்பான தேச மக்களுக்கு வணக்கம். இப்போதும் இந்த கரூர் சம்பவத்தை குறித்து பல்வேறு விளக்கங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன. அரசு மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பல்வேறு ஜோடனைகள், காரியங்கள் என்று. இப்போது நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் சில கருத்துக்களை முன்வைக்கும்போது ஒருவேளை இது சரியாக வருமா என்று சிந்திக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பல்வேறு கருத்துக்களை சொல்ல பல்வேறு ஆட்கள் வெளியே வந்து பெர்மிஷனோ கேட்டு அங்கங்கே கூட்டம் நடத்தலாம். எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் போலீஸ்காரர்கள் தான் முக்கியம், அரசு தான் பொறுப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது மிகவும் தவறாக எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அவர்களுக்கு நார்மல் வேலை இருக்குது, நார்மலான அநேக மூமெண்ட்ஸ் இருக்கும். அதனால் இப்போது நான் சொல்கிற கருத்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது யாராவது ஒருவர் வெளியே வந்து ஒரு மீட்டிங் போடுறதோ ஒரு கொள்கை பரப்பு ஏதோ பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு எதையும் பண்ணட்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகிறதுக்கோ எதுக்கோ பாதுகாப்பு என்ற அடிப்படையில் அவர்கள் வரும் பட்சத்தில் ஒரு போலீஸ்காரர் தேவை என்றால் 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு அவர்கள் கட்டிவிட வேண்டும். 10 பேர் வேணும்னா 50,000 ரூபாய் கட்டிவிட வேண்டும். இப்படி ஒரு அணுகுமுறை இருந்தால்தான் சரியானவற்றுக்கு வருவார்கள், சரியான காரியங்களை செய்ய முற்படுவார்கள், சரியான பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைக்கும், மக்களும் பாதுகாப்பாய் அதை கண்டு கொண்டு செல்வார்கள். கேட்டவைகளை அவர்கள் யோசிக்கக்கூடும், பயன்படுத்தக்கூடும். ஆகவே இப்படி யோசியுங்கள். ஒரு அரசு சும்மா எல்லாருக்கும் எது வேணாலும் பாதுகாப்புன்னுட்டு சும்மா பின்னாலே அலைய முடியாது. ஆகவே இடம் கூட ஒரு சிட்டி லிமிட்டுக்கோ ஏதோ ஒரு பகுதிக்குள்ளே வைக்கும்போது அங்கே உள்ள மக்கள், அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு நார்மல் வாழ்க்கை பாதிக்கிறது. ஆகவே வெளியே 5 கிலோமீட்டருக்கு அங்கே அல்லது 10 கிலோமீட்டரோ கொஞ்சம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் இருக்கிறது பற்றி தப்பு இல்லை. கூட்டத்தினுடைய பெரிய சைஸை பொறுத்து டிஸ்டன்ஸை கூட்டலாம். ஒரு இடத்தை அவர்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளும்படி அரசும் பேச்சுவார்த்தை சேர்ந்து நடத்தி உதவி பண்ணலாம். அங்கே அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கும் வரையில் அவர்களுக்கு அங்கே வரைக்கும் வாகனங்களை ஏற்படுத்தலாம். ஏன்னா வாகனத்துக்கு டிக்கெட் என்ற அடிப்படையில் வருமானம் வந்து போயிடும். ஆனால் போலீஸ்காரங்களுக்கு அவர்கள் பணம் கட்ட வேண்டும். 50 போலீஸ் வேணுமா, 5000 வீதம் ஒரு நாளைக்கு கட்டிவிட வேண்டும். இப்படி செய்தால்தான் சரியான பாதுகாப்பையும் சரியான முறையில் இந்த மீட்டிங் நடக்க அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அறிவுறுத்தவும் முடியும். இந்த இடத்துல தண்ணி வைக்கணும், இந்த இடத்துல யூரின் இல்லைன்னா பாத்ரூம் வசதியை வைக்கணும், இந்த இடத்துல இப்படி தான் வர்ற வழி இருக்கணுங்கிறதெல்லாம் கூட அமைச்சு கொடுக்கறதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் அமைச்சு கொடுக்கறதுன்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனை செய்து அதை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நார்மல் வாழ்க்கையை பாதிக்க வைத்து இவர்களும் எல்லாம் வரல போகலங்கிற அங்கே அந்த மாதிரி தேவைப்பட்ட இடங்களில் ஆம்புலன்ஸை ரெடியாக நிப்பாட்டலாம், ஃபயர் சர்வீஸை ரெடியாக நிப்பாட்டலாம். அதுக்கு எது செய்யணுமோ செய்யணும். ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறது அல்லது ஃபயர் சர்வீஸை நிப்பாட்டுறதை பற்றி அதிகமாக நம்ம இது பண்ணலாம், நார்மல் இதாகவே எடுத்துக்கலாம். ஆனால் போலீஸ்காரங்க ஏகப்பட்ட பொறுப்பு உள்ளவங்களை அங்கே கொண்டு நிப்பாட்டணுங்கிறது ஒரு பண அடிப்படையிலேயே தான் இருக்கணுமே ஒழிய மற்றபடி இல்லை. அது சரியானதில்லை. நார்மல் வாழ்க்கையை அங்கே உள்ளவங்களை கஷ்டப்படுத்தி இவங்களை போய் பாதுகாக்க வேண்டியது சில காரியங்களை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கிடந்து இவங்ககிட்ட இருந்தால் இதே மாதிரி 3-4 குரூப் சேர்ந்தால் வேலைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஆளே இருக்காது, நார்மல் வாழ்க்கைக்கான இது சந்திக்கப்படாது. ஆகவே சீர்திருத்தம் வேண்டும், யோசியுங்கள். அரசும் சிந்திக்க அழைக்கிறேன். நன்றி.